ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான மாங்காய் சாதம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இப்போ செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சாதத்துக்காக நான் இங்கே ஒரு தோத்தாபுரி மாங்காய், முழு தோத்தாபுரி மாங்காவை துருவி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு ருசிக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலி வச்சுட்டு, பாண்டலி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு, கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாக செவந்து வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாங்காவை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது இந்த எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா எல்லா பக்கமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும். அடிக்கடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ இது ஒரு பாதி வெந்திருக்கு அன்னும்போது இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கூட சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இது ஒரு 15 நிமிஷம் இப்படி சிம்லேயே வேகட்டும், நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சாதத்துக்கான மாங்காய் கொச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சூடான சாதத்தில் இதை கொஞ்சம் ஆற்றிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ வேணும் சாதத்துக்கு அவ்வளோ மட்டும் கலக்கினா நல்லாயிருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கினா. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஜ்ஜு ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். வெளியில் வச்சா ஒரு 3 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ருசியான மாங்காய் சாதம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.